நீங்களாம் நினைக்கிறீங்க இது ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான், இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம நாளைக்கு கடலுக்கு போனால் தான் நைட்டு கஞ்சி சோறு, அதை எதை நம்ம கொண்டு போய் விற்றாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு இப்படியே நீங்கள் இருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இங்கே இருக்கிற என் அருமை மீனவ உறவர்களுடைய பிள்ளை செல்வங்கள் இன்றைக்கி +2 ரிசல்ட் வந்திருக்கு. 7 லட்சத்துக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்கிறான். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி 135 பேர் தமிழில் 100க்கு 100 எடுத்திருக்கிறான். ஆனால் கணிதத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் கணிதத்தில் எடுக்கிறான். என் தாய்மொழி தமிழில் வெறும் 135 பேர், 8 லட்சம் பேர் தேர்வு எழுதி. எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளை செல்வங்கள் இங்கே உட்காந்துருக்கிறப்ப இந்த குழந்தைங்களை கூட்டு கேட்டால் கூட எந்த ஸ்கூலில் படிக்கிறோமா, எந்த பள்ளியில் படிக்கிறேன்னா, நான் இந்த மெட்ரிகுலேஷனில் படிக்கிறேன், இந்த சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கிறேன், இந்த ஆங்கில இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படி என்று அதில் படிப்பது தான் பெருமையாக இருக்கிறது. நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. அரசின் கொள்கை தவறான முடிவுகளால் இந்த மண்ணில் என் தாய்மொழி தமிழ் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் படிக்காமலேயே இங்கு பல மாநிலத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் படித்து பட்டம் பெற்று வெளியில் போகலான்னு கொண்டு வரான். ஆக என் தாய்மொழி தமிழ் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பிள்ளை செல்வங்களுடைய நாவிலிருந்து மறைந்து போகிறது.